பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். வந்தருள் புரிக விரைந்திது தருணம், மாமணி மன்றிலை ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே. தந்தருள் புரிக வரமெளம் வல்ல தனியருட் ஜோதியை எனது சிந்தையில் புணர்வித்து என்னோடும் கலந்தே செய்வித்தருள்க செய்வகையே. பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, மார்கழி மாதம் நம் திருப்பள்ளி எழுச்சி நேற்றே முன்னுரை பதிவு போட்டோம். இன்று பெருமானாரோட அருளால் நான் இதை சொல்வதற்கு என்னால் முடியாது. ஆனால் என்னால் முடிந்த அளவு, நான் செய்யலை, பெருமான் செய்கிறாங்க. ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. பெருமையெல்லாம் பெருமானை சாரும். திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் பார்க்கலாம். பெருமானோட அருளால். பெருமானே பொழுது விடிந்ததன் உள்ளமன் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. இப்போ பெருமானார் ஏற்கனவே எல்லா நம்ம மாணிக்க வாசகர்கள் இவங்க எல்லா ஞானிகளுமே, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஞானிகளுமே இறைவனை பள்ளி எழுப்பிட்டாங்க. இப்போ அதை பற்றி நம்ம பெருமானாரோட பார்வையில் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த மாணிக்கவாசகர் சொல்லும்போது கூட திருப்பெருந்துறைன்னு அந்த சிறநடுவில் இருக்க அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை மீன் பண்ணி தான் அதை பாடியிருக்காரு. அதே மாதிரி நம்ம பெருமானும் அந்த சிறநடுவில் இருக்க அந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்க அந்த அம்பலத்தில் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதியை தான் பள்ளி எழுப்புறாரு. அப்போ அந்த அகமாகிய அந்த சூரியனில், இப்போ வெளியில் புறத்தில் இருக்க சூரியனுமே அந்த அருட்பெருஞ்சோதி கொடுக்கக்கூடிய ஒளியினால தான் அந்த சூரியன் விளங்குது. அது மாதிரி அந்த அகத்தில் இருக்க அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய அந்த இறைவனை அந்த சூரியன் அகவானத்தில் உதயமாகிறான். அதுதான் பொழுது விடிந்தது. அப்போ உள்ளமன், அந்த உள்ளத்தில் அந்த தாமரை மலர்ந்திருக்கு. கமலம்னா தாமரை. பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம். அப்போ நம்ம 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்திருப்பதாகவும் நம்ம கூட திருவடி புகழ்ச்சியில் கூட நம்ம அந்த பதிவில் பார்த்தோம். அந்த ஓங்காரப்போட நம்ம புருவ மத்தியில் அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அதோடைய அந்த அமைப்பே இறைவன் அந்த பதி இருக்கக்கூடிய அமைப்பே அந்த தாமரை மலர்ந்திருப்பதாக தான் பெருமான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த உள்ள தாமரை மலர்ந்துருச்சு. அது மென்மையாக கருணை வடிவமாக இருக்குமா. அதனுடைய பொன்னொளி எங்கும் பரவி இருக்குது. அப்போ பெருமான் தான் இப்போ பொன்னொழின்னா நமக்கு நம்ம திருவருட்பாலை படிக்கும்போது நிறையா பதிவில் பார்த்துருக்கோம். பொற்சபை பொன்னொழி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சிற்சபை பொற்சபை. இப்போ மாணிக்கவாசகர்லாம் சிற்சபை தான் நடனத்தை மட்டும்தான் கண்டிருக்கிறதுனால இறைவனோட போய் ஐக்கியமாயிட்டார். ஆனால் பெருமானர் இந்த மாதிரி பொன்னொழி இந்த பொற்சபையெல்லாம் பார்த்ததுனால தான் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமானதாச்சு அப்படின்றதுனால அவர் ஞான ஒளி தேகம் பெற்றதுனால தான் முத்தேக சித்தியை பெற்றதுனால இறைவனோட போய் கலந்து இருக்காமல் தன்னுடைய தேகத்திலே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பெறுறதுக்கு தான் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை அவர் பெற்றுக்கொண்டதை தான் நம்ம பெறதுக்கு கூப்பிட்றாரு. அந்த மரணமில்லா பெருவாழ்வு நம்ம பெற்றுக்கிறணும். அந்த உள்ளத்தில் இருக்க அந்த சிறநடுவில் இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதியை பள்ளியை எழுப்பும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொன்னொழி பொங்கியதெங்கும் பொழுது விடிந்ததன் உள்ளமன் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே. அப்போ அந்த எல்லாம் வல்ல சர்க்குரு தான், இந்த உலகத்துக்கெல்லாம் அவர் தான், அந்த ஏக அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான். அவனை நான் தொழுது நிற்கின்றேன்னு சொல்கிறாங்க பெருமாள். நான் என்ன செய்யணும், நீ எனக்கு கட்டளையிடு அப்படின்றாரு. சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே தொழுது நிற்கின்றனன் செய்வனி எல்லாம். நீ என்ன செய்யணும், அந்த கட்டளையிடு, நீ சொல்கிற வேலை என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ கட்டளை விடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன்ட்ட நான் செய்கிற பணியை நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் வல்ல சர்க்குருவே முழுதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே. அப்போ முழுதுமானவன், அப்போ தான் நம்ம பரிபூர்ணமானவன் சொல்லிட்டு இருந்ததை விட நம்ம திருவடி புகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அவன் தான் பரிபூர்ணன். எல்லாருக்கும், எல்லா உயிருக்கும், எல்லா பொருட்களுக்கும் அவன் தான் மூலமாக இருப்பவன் தான் அந்த முழுதுமானவன். அப்போ மூலமாக இருப்பவனே
தங்களை முழுதும் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகம வேதங்கள்லாம் முழுதுமானான் என்ன ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே, நீ பரிபூர்ணமானவன், நீ முழுதுமானவன் சொல்லிட்டு ஆகமங்கள் வேதங்கள் முறைகள்னால் இந்த சைவ திருமுறைகள், இந்த 12 திருமுறைகள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சைவ சித்தாந்தம், இது எல்லாமே வந்து நீ தான் முழுதும் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உன்னோட பெருமையை தான் சிறப்பித்து சொல்கிறாங்க. இந்த ஆகமங்கள், இந்த வேதங்கள், இந்த திருமுறைகள். ஆனால் அவைகள்லாம் வந்து உன்னை வந்து தெரிந்து கொள்ளவே இல்லை. அது முடியக்கூடிய காரியமே இல்லை. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறல. நம்ம கூட இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆகமங்கள் வேதங்கள்லாம் இறைவனோட திருவடியை கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பாடல்களோட திருவடி புகழ்ச்சி கூட நம்ம பார்த்தோம். அப்போ வந்து அந்த ஆகமங்கள் வேதங்கள் திருமுறைகளால் உன்னை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியல. அது முடியக்கூடிய காரியமும் கிடையாது. அதுக்கெல்லாம் மேலே அந்த வேதங்கள்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்கு மேலே நீ வந்து அருள் பரப்பி கொண்டிருக்கிற அந்த பரம்பரை வழியில் நீ வந்து தாண்டவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அவங்க தொட்டும் தொடாமல் தான் அந்த கீழே திருவடியை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அவங்களால உன்னை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் கேட்குறாரு. அதை வந்து எழுதுறதுக்கு முடியாது. அதாவது தன்னோட அந்த இறைவனோட பெருமையையும் அந்த சிறப்பும் அந்த அருட்பெரும் நிலைகளும் அந்த அருள் அனுபவம் இல்லாத மனத்தாலும் வாக்காலும் உடலாலும் தீண்ட முடியாது. அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை வந்து அந்த எண்ணுதற்கு அறியது. அவனை வந்து எழுத முடியாது, சொல்ல முடியாது. அதாவது அவனுடைய அருள் அனுபவம் இல்லாமல் இப்போ பெருமானார் வந்து அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த இறைவன் எப்படி அப்படின்ற தன்மையை வந்து இறைவனே வந்து பெருமான்ட்டு ஐக்கியப்படுத்தி கொண்டதுனால பெருமானுக்கு தெரியும். ஆனால் இப்போ வேதங்கள் ஆகமத்துக்குலாம் தெரியாது. இறைவனோட அது வாக்காலையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இப்போ திருப்பள்ளி எழுச்சியை வந்து நான் சொல்கிறேன்னா எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. பெருமானாரோட அனுபவத்தை வந்து நான் என் வாயால் வந்து அது சொல்கிறது கூட நம்மளுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த வேதங்கள் ஆகமங்கள்லாம் உன்னுடைய அருள் அனுபவத்தை வந்து வாக்காலும் மனத்தாலும் உடலாலும் தீண்ட முடியாத இடத்துல நீ இருக்க. அப்போ அந்த வேதங்கள் எப்படி உன்னோட சொற்களால் சொல்லி எழுத்துக்களால் எழுதி எப்படி விளங்கி காட்ட முடியும்? எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும். அப்போ எழுத முடியாது, சொற்களால் சொல்ல முடியாது, எழுத்தால் எழுத முடியாது உன்னுடைய பெருமையை, உன்னுடைய அனுபவத்தை, உன்னுடைய அந்த வல்லபத்தை. அப்போ வேதங்களாலேயும் ஆகமங்களாலேயும் எப்படி சொற்களால் சொல்லி எழுத்துக்களால் எழுத முடியும்? எப்படி விளக்கி காட்ட முடியும்? அப்போ எழுதி காட்டுறதுக்கு அரிய அந்த அருட்பெருஞ்சோதி தந்தையே. அப்போ நீ வந்து எழுதுதல் அரியசீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பழி எழுந்தருள்வாயே. அப்போ ஒருத்தர் இப்போ தந்தையின் மாதிரி கூப்பிட்றாரு, அடுத்த பாடல் அம்மைன்னு கூப்பிட்றாரு. அப்போ நம்மளும் அப்படி தான் வந்து இறைவனுக்கு வந்து அவங்கவுங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தந்தையாகவோ தாயாகவோ குருவாகவோ வள்ளலாகவோ ஐயனாகவோ இந்த மாதிரி வருவாருன்னு சொல்லுவார். அப்போ வந்து பெருமானுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், எனக்கு முன்னாடி இருந்த ஞானிகள்லாம் உன்னை பள்ளியிலேருந்து எழுப்பிட்டாங்க, ஆனால் எனக்கு அந்த வேலை கிடையாது. நீ பள்ளியிலேருந்து எழுந்து என்னோட அகத்தில் அருள் புரிந்து கொண்டு நீ இருக்கிற. அப்போ நீ இருந்த அனகமாக விருந்து உலக உயிர்களுக்கெல்லாம் நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வேண்டுறாங்க. என் தந்தையே பள்ளி எழுந்து அருள்வாயை டெஃபினட்டாக நீ கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மாணிக்கவாசர் கொடுக்கும்போது கூட அதை வந்து கொடுப்பாரோ மாட்டாரோன்னு வந்து சந்தேகத்தில் கேட்குறாரு. பெருமான் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு கேட்குறாரு. அப்படி தான் நம்ம வேண்டணும், நம்மளும் பெருமான்கிட்ட வேண்டணும். எழுந்து அருள்வாயே அப்படின்னு கேட்குறாரு. என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. அப்போ என்னோட குறிக்கோளே நீ நிறைவேற்றணும். இந்த பள்ளி எழுச்சி பாடலை அதனால் பாடுறேன். நீ பள்ளியை விட்டு எழுந்து நான் வந்து அருள் செய்ய புரியணும். அப்போ என்னை நீ ஆளாக்கி கொடுத்து அருளை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து இறைவன்கிட்ட வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவன்கிட்ட வந்து வேண்டுறாரு. அப்போ அதாவது நிலைத்திருக்கிற தங்களையும் தங்கள் அருட்செயலையும் போல தங்கள் அருளால் பெற்ற அனக வாழ்வும் அவரும் வந்து நானும் வந்து பெருமான் சொல்கிறாரு, நானும் இந்த அகமாக இருந்து அனகமாக விரிந்து எல்லா உயிர்களுக்கும் நீ எப்படி வந்து தொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றையோ, எல்லா உயிர்களுக்கும் அனகமாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள உலக உயிர்களுக்கெல்லாம் நீ இன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறையோ, அதே மாதிரி நானும் கொடுக்கணும், நானும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், நானும் நிலைத்து நிற்பேன், உன்னோட அருட்செயல் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போற்றி பணிந்து பெருமான் வந்து இறைவனை வணங்குறாங்க. அவரை வாழ்த்துறது மூலமாக அவரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை, அந்த சிறநடுவில் இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை எழுப்பி பள்ளி எழுப்பணும். நம்மளும் பெருமானை பள்ளி எழுப்பணும். நம்மளும் அந்த பெருமான் வந்து இறைவனும் பெருமானும் ஒன்று தானே இல்லையா? அப்போ நம்மளும் பெருமானையும் பள்ளி எழுப்பணும். அப்போ இந்த இடத்துல கூட எழுதுதலறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே அருட்பிரகாச வள்ளல் பெருமானாரே பள்ளி எழுந்தருள்வாயே.
நம்ம வேண்டணும். அப்படி நம்மளுக்கும் நம்ம அந்த பெருமானும் வந்து இறைவன் பெற்ற பெற்றுக்கொண்டதுனால அவரும் தெய்வமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வள்ளலாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் நம்மளுக்கு அருள் கொடுக்கணும், நம்மளுக்கு அந்த திரிதேக சித்தியை கொடுக்கணும். அந்த இறைவனே வந்து நம்மகிட்ட கலக்கக்கூடிய அந்த கடவுளும் நம்மளும் ஒன்றாகக்கூடிய அந்த நிலையை நம்மளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வேண்டிக்கிடுவோம், நம்ம பெருமானாரை வேண்டிக்கிடுவோம். அடுத்த பாடல் 2வது பாடல் நான் நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி வணக்கம். ஏதோ ஒரு சிறு முயற்சி பெருமானாரோட அருளால் இதுவரைக்கும் முடிந்து கொண்டது. நன்றி வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம்.